உலகெங்கும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்தாண்டு பலன்களோட சிறப்பான முயற்சியில் வந்திருக்கிறோம். நீங்களும் கேட்டு இதன் மூலம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல தகவல்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனத்தில் இருந்து சூரியன் மேசத்தில் எப்போ நுழைகிறாரோ அப்போ தான் புத்தாண்டு ஆரம்பிக்கும். அப்போ சித்திரை மாதம் நமக்கு ஆரம்பமாகுது. சித்திரை 1லேருந்து தமிழ் புத்தாண்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம உலகெங்கும் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பிற்பகுதியில் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க ஆரம்பிப்போம். மீன ராசியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக போயிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ராசிக்கும் ஏதேனும் ஒரு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுச்சு. மீன ராசிக்கு மட்டும் ஒரே ஒரு கிரகம் தான் சப்போர்ட் பண்ணுது. எந்த கிரகம்? கேது மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம இவங்களுக்கு கும்பராசிக்கு சொன்னது நல்ல பலன்கள் எப்படி ஒவ்வொரு ராசிக்கு சொன்னோமோ அதே மாதிரி மீன ராசிக்கு ஒவ்வொரு ஸ்தானத்துக்குமே நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜென்மச்சனி, ஏன்னா பயந்துடக்கூடாது இல்லையா? ஜென்மச்சனியில் குழப்பங்களும் உடல் ஆரோக்கியமும் மட்டுமே கெடும். தனவரவில் பிரச்சனை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தனம் சார்ந்த விஷயத்தில், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லை. குழப்பத்தினால் நீங்கள் மற்ற விஷயத்தை இழந்துட வேண்டாம். 3ஆம் பாவகம் எப்படி இருக்குது? இளைய சகோதர சகோதரிகளால் எப்போதுமே நன்மைகள் இருக்குது. மீன ராசி யாரு கூடயும் சகோதர சகோதரிகள் சண்டை போட மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறது, தாய் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு குறையில்லை. பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு குழப்பத்துக்கு பின்னாடி பூர்வீகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகத்தில் இருக்கவங்க வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சிறு குழப்பத்துக்கு பின்னாடி நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன் பிரச்சனைகளால் வேதனைகள் எதாவது இருக்கா? நோய் பிரச்சனைகளால் வேதனைகள் எதாவது இருக்கானாக்க எந்த தொந்தரவும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் இயற்கையாக உங்கள் ஜாதக பிரகாரம் லக்ன பிரகாரம் ஏதாவது நோய் தாக்கம் இருந்தால் மட்டும்தான் பாதிப்பு உண்டு. மற்றபடிக்கு இந்த புதுசாக நோய் உங்களுக்கு கிடையாது. அடுத்தது கலஸ்தரம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னாக்கா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாகவே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்வைகள் இல்லாமையே பலன் சொல்லியிருப்பேன். எந்த கிரகத்திலையும் பார்வைகளை பற்றி சொல்லாமல் பலன் சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோச்சார கிரகங்கள் எப்போதுமே பார்வைகளை விட இருக்கும் ஸ்தானத்தினுடைய பலனத்தை கொடுப்பார். அப்போ ராசியில் இருந்து உங்களுக்கு 3ஆம் பார்வையாக சனி ரிஷபத்தையும், 7ஆம் பார்வையாக கன்னியையும், 10ஆம் பார்வையாக தனுசையும் பார்க்கறதுனால இந்த இடங்கள்லாம் பாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இருக்கும் இடத்தை தான் கொஞ்சம் பாதிக்கிறாரு. இதில் குரு இருக்கும் இடத்தை கெடுப்பார், சனி பார்க்கும் இடத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுறது ஜனன ஜாதகத்துக்கு தான் ஒத்து வரும். நம்ம கோச்சாரத்தில் நமக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சந்திரனை வச்சு தான் இந்த கோச்சாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். லக்னத்தை வச்சு நம்ம சொல்லல. லக்னத்தை ஏன் சொல்லலை? லக்னம் உடல், சந்திரன் தான் மனசு தான் இங்கே எல்லாத்துலேயும் நம்ம பயண கிரகங்களோடு நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தசாபுத்தி லக்னத்து பிராரமும் கோச்சாரத்தை சந்திரன் பிராரம் சொல்லும் பொழுது தான் அது கரெக்டாக மேட்சிங் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம். குறைஞ்சது 10லேருந்து 15 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அந்த 15 பாயிண்ட்லேருந்து அதிகப்படியாக ஏதாவது ஒரு பாயிண்ட்கள் தோல்வி அடையணும்னா உங்கள் லக்னத்து பிராரம் தசாநாதனோ புத்திநாதனோ நல்ல ஸ்தானங்களில் இருக்கும்போது கெடுபலன்கள் குறையும். கெட்ட ஸ்தானங்கள் இருக்கும்போது நான் சொன்ன நற்பலன்கள் குறையும், ஒழிஞ்சு நடக்காமல் போகிறதுக்கு இல்லை. அப்போ ரெண்டுமே ஈவன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜாதகம் எப்படி வலுப்படையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருக்க கிரகங்கள் அல்லது பலம் வாய்ந்த கிரகங்கள் தசாபுத்தி நடக்கும்போது நல்ல அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதே நேரத்தில் கோச்சாரத்திலையும் நல்ல ஸ்தானங்களில் கிரகங்கள் வலுவுடைய கிரகங்கள் இருக்கும்போதும் நல்ல ஸ்தானங்கள். அப்போ 100% வெற்றியை அவர்கள் பெறுவார்கள். யாராவது ஒருத்தர் வீக்காக இருந்தாங்கன்னா 50% வெற்றியை பெறுவார்கள். 2 பேரும் வீக்காக இருந்தால்தான் இங்கே நம்ம ரொம்ப பலகீனமாக அமைப்பு ஏற்படும். அப்போ மீன லக்னத்துக்காரவங்க, மீன ராசியில் பிறந்தவங்க, மற்ற லக்ன பிரகாரம் உங்களுக்கு தசாபுத்தி நடந்துச்சுன்னா இந்த குறைகள் எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பெருசாக பாதிக்காது. ஒரு 50% நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒருவேளை லக்னத்து பிரகாரம் நடக்கிற தசாபுத்தியும் மீன ராசிக்கு ஏற்பட்ட கோச்சார ரீதியாக பலனும் இருக்கும்போது நீங்கள் இறைவனை நாடுவதே மிக மிக உத்தமம். ஏதாவது ஆயுள் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா அப்படிலாம் ஒன்றும் தொந்தரவு இல்லை. அப்பா சார்ந்த விஷயத்தில் ஏதாவது நன்மைகள் தீமை இருக்குன்னா நன்மைகள் தான். அப்பா சார்ந்த விஷயத்தில் மீனராசிக்கு எந்த கெடுதலும் இல்லை. தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் மேம்பட்டு போய்கிட்டே இருக்கலாம். லாப நோக்கில் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கலாம். லாபம் சார்ந்த விஷயத்தில் குழப்பம் ஏற்பட்டாலும் முடிவு நல்லா இருக்குது. அதாவது அயன சயன போகஸ்தானம்ன்றது 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நிம்மதியான தூக்கம் இருக்காது. வெளிநாடுகள் சார்ந்த விஷயத்தில்
இறக்கங்கள் உண்டு, ஏற்றங்கள் இல்லை. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ரைட்டு. மீனராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் இருக்குது. இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க குபேரனோட வழிபாடும் லட்சுமி பூஜையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷங்கள்லேருந்து விடுபடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காங்க மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, மூகாம்பிகை வழிபாடு செய்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க மீனாட்சி அம்மன் கோயில் போகிறது அல்லது வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் போகிறது, இதெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணிட்டு வரலாம். இவங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க நெல்லி மரத்தை வழிபாடு செய்கிறதோ, நெல்லி இலைகளை பாக்கெட்டில் வச்சுக்கிறதோ உங்களுக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வேப்ப இலை, வேம்பு அப்படின்னு சொல்கிற மரத்துக்கு பக்கத்தில் இருக்க மரத்துக்கு, அதாவது மரத்தோடு சேர்த்து தெய்வங்களை வச்சுருக்காங்களே அந்த தெய்வங்கள் வழிபாடு செய்கிறது, வேப்ப இலையை ஒரு இலையாவது பாக்கெட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் அந்த திருநீரோ அல்லது குங்குமமோ பாக்கெட்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு பெரிய தோஷங்கள்லேருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, மீன ராசியில் இருக்க ரேவதி நட்சத்திரம், அதாவது புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க அரசியல் சார்ந்தவங்களுக்கு கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும். வாய்ப்புகள் நல்லா இல்லை. தசாபுத்தி கை கொடுத்தா மட்டும் நீங்கள் கரெக்டாக ஜாதகத்தை பார்த்துட்டு அரசியல் விஷயங்களில் ஈடுபடலாம். சினிமா துறையை சார்ந்தவங்க மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவாங்க. பெரிய வெற்றிகள் உண்டு. அனைத்து படங்களும் வெற்றியாகும். அதில் வந்து சனி வந்து உத்திரட்டாதியில் போகும்போது மட்டும் அந்த பாதங்களன் கணக்காக அவங்களுக்கு மட்டும் ஒரு சில கொஞ்சம் குறைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி பெரிய வெற்றிகள் கிடைக்கும். சினிமாவுக்குள்ளே புதுசாக யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரவங்க தான் சினிமாவுக்குள்ளே அதிகப்படியாக வருவாங்க. அதுக்கடுத்து தனுசு ராசிக்காரவங்க, அதுக்கடுத்து ரிஷப ராசிக்காரவங்க, அதுக்கடுத்து கன்னி ராசிக்காரவங்க தான் சினிமா சார்ந்த விஷயத்துக்குள்ளே இப்போ நிறைய பேர் உள்ளே வரப்போகிறாங்க. இவங்களுக்கு தான் நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் இந்த முயற்சியை கைவிடாமல் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அடுத்தது கதாசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிறைய கற்பனைகளில் எல்லாமே எழுதி கடைசி ஃபினிஷிங் டச்சு இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது உத்தமம். குழந்தைகளோட படிப்பு எப்படி இருக்குன்னா, ஜென்மச்சனி ஒரு குழப்பத்தை கொடுத்து தான் ஆகும் எல்லா விதமான படிப்பு சார்ந்தவங்களுக்கும். அதனால் படிக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் எழுதி வச்சு நீங்கள் என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு இண்டெக்ஸ் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரைட்டு. மீன ராசிக்காரவங்களுக்கு என்னென்ன ஆடைகள்னால் மஞ்சள் நிற ஆடைகள், சிவப்பு நிற ஆடைகள் ரொம்ப சிறப்பாக தரும். வெண்மை நிறமான ஆடைகள் நல்லா இருக்குது. இந்த குங்குமம் கலந்த கலர் ஆடைகளை நீங்கள் பயன்படுத்துகிறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதில் மஞ்சள் கலந்த குங்குமம் சிறப்பை தரும். அதுக்கு அடுத்து பச்சை நிற ஆடைகளையும் பிங்க் நிற ஆடைகளையும் நீங்கள் தவிர்க்கிறது உத்தமமாக. சனிக்குரிய கருப்பு, கருநீலம், நீலம் இந்த ஆடைகளை நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராசிக்கல் புஷ்பராகம், மஞ்சள் புஷ்பராகம். இந்த 7.5 சனியினுடைய பாதிப்பில் வந்து விடுபடுறதுக்காக மட்டும் வேணால் 2.5 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு நீங்கள் சனி பகவானுக்குரிய நீலக்கல் போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்கள் அதை கொண்டு போய் கடலில் போட்டுக்கணும். பொதுவாகவே இந்த ராசிக்கல் தசா போடலாம். தசாநாதன் வலுவு இழந்தாலும் போடலாம், வலு பெற்றிருந்தாலும் போடலாம். தசாநாதன் வலுவு இழந்து அதுக்காக நம்ம ராசிக்கல் போடுறோம்னா அந்த தசா முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் கொண்டு போய் அதை கடல்லையோ அல்லது கிணத்துலையோ போட்டுடணும். அதை வந்து நீங்கள் வித்துடலாம் அப்படின்லாம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பயன்படுத்துகிறது நல்லது. அதுக்காக நீங்கள் வெள்ளியோ ஐம்பொன்லையோ போட்டுக்கலாம். நீங்கள் ரெகுலராகவே பயன்படுத்துறதுக்கு தங்கம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். தங்கம் வந்து எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னத்துக்கும் பொதுவானது. வெள்ளி சார்ந்த விஷயம் சுக்கிரனோட வீடுகளான ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த ராசிக்காரவங்கள்லாம் வெள்ளியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இடுப்புக்கு கீழே வெள்ளியையோ இடுப்புக்கு மேலே தங்கத்தையும் பயன்படுத்துறது எப்போவுமே தோஷம் தராது. இதுக்கு மாற்றி பயன்படுத்தும் போது அதுவே உடல் தொந்தரவுகளை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லற ஈடுபாடுகள் குறைவாக இருக்கிறவங்க வெள்ளி அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா நன்மையான பலன்கள், குடும்பத்தை நல்ல சுபிச்சமாக வச்சுக்கிறக்கூடிய இதெல்லாம் நல்லாயிருக்கு. பொதுவாக மீன ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னா, எல்லாருக்குமே சந்தோஷமாக பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும்னு சொல்லித்தான் நம்ம நிறைவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளில் இருக்கும். இருந்தாலும் இறைவனும் பெற்ற தாய் தந்தையரும் உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டில் இருக்கும் பொழுது எல்லா தோஷங்களும் நிறைவாகி நல்லதொரு புத்தாண்டாக உங்களுக்கு அமையும் சொல்லி நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் சந்திக்கிறேன். நன்றியும் வணக்கங்களும்.